மக்களவையில் நடப்பு நிதியாண்டின் முழு நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு புதிய அரசு அமைந்திருப்பதால் நடப்பு 2024-25 நிதியாண்டுக்கான முழு நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இதையொட்டி நிதிநிலை அறிக்கையின் முன்னோட்டமாக கடந்த 2023-24 நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து நடப்பு நிதியாண்டுக்கான முழு நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று காலை 11 மணிக்கு தாக்கல் செய்கிறார். இதன் மூலம் தொடர்ந்து 7வது முறையாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த முதல் நபர் என்ற பெருமையை பெறுகிறார். வருமான வரி கட்டமைப்பில் மாற்றம் செய்வது தொடர்பான அறிவிப்பு, தொழில்துறையினரை ஊக்குவிக்கும் அறிவிப்புகள் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 3வது முறையாக பதவியேற்றிருக்கும் நிலையில் முதன்முறையாக தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டில் வருமான வரி செலுத்துவோருக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கலாம் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 2013-14 ஆண்டுக்கான பணவீக்க குறியீடுதான் தற்போதும் நடைமுறையில் இருக்கிறது. அப்போது 200 இருந்த குறியீடு தற்போது 363 உள்ளது. இது கிட்டத்தட்ட 81% அதிகமாகும். பணவீக்கத்தால் ₹1 மதிப்பு 55 காசுகளாகியுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது 2013-14 இருந்த 5.5 லட்சத்துக்கு வாங்கிய ஒரு பொருளை தற்போது 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்க வேண்டியுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு பழைய வரி திட்டத்தின் கீழ் உள்ள வரம்புகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என கூறுகிறார்கள் பொருளாதார நிபுணர்கள். அதாவது வரி கட்ட தேவையில்லை என்பதற்கான வருமான வரம்பை 2.5 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் 5 முதல் 10% வரை வரி விதிப்புக்கான வரம்பை 5 லட்சத்திலிருந்து 9 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்றும் 20%க்கான வரம்பை 18 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் 18 லட்சம் ரூபாய்க்கும் மேலான வருமானத்தை 30% வரி விதிப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. 87A விதியின்படி புதிய வரி விதிப்பின் கீழ் 7 லட்சம் வரை மொத்த வருமானம் பெறுவோருக்கு 25,000 வரை வரி தள்ளுபடி வழங்கப்படுகிறது. அதாவது வருமான வரி கட்ட தேவையில்லை. இதேபோல் பழைய வரி விதிப்பின்படி 5 லட்சம் வரை 12,500 ரூபாய் வரை சலுகை வழங்கப்படுகிறது. இதை 6,30,000 வரையிலான வருமானத்திற்கு நீட்டிக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. நார்மல் பட்ஜெட்ல இந்த 2.5 lakhs 5 லட்சம் ரூபாய்க்கு இருக்கிறத ஒரு டெம்பரரி மெஷரா ஒரு வருஷமும் ஆக்ட்ல பாஸ் பண்றாங்க. அதை பர்மனண்டா 5 லட்சம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓல்டு ரெஜீம்ல, நியூ ரெஜீம்ல 7 லட்சத்துக்கு வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. அதுல எந்த மாற்றமும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். இது தவிர தனிநபருக்கான நிலையான விலக்கு 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக இதில் எந்த உயர்வும் இல்லை என்பதால் இந்த பட்ஜெட்டில் அதற்கான எதிர்பார்ப்பு வலுத்துள்ளது. அடிப்படை வரி விலக்கு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருமான வரி சட்டம் 80CCD2 பிரிவின் கீழ் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் தொழில் நிறுவன உரிமையாளர் பங்களிப்புக்கான தள்ளுபடி தொகையை தற்போதைய 10% அடிப்படை சம்பளத்திலிருந்து 14% உயர்த்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வருமான வரி சட்டத்தின் பிரிவு 24 கீழ் வீட்டுக்கடனுக்கான வட்டி மீதான விலக்கு வரம்பை 2 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. வீட்டுக்கடனுக்கான வட்டி மீதான விலக்கு வரம்பை 2 லட்சத்திலிருந்து 3 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் வீட்டுக்கடன் வாங்கியவர்களின் வரிச்சுமை பெரிய அளவில் குறைவதோடு பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருக்கும் பலரது வீட்டுக்கனவு நனவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சேமிப்புகளுக்கு விலக்களிக்கும் 80C பிரிவின் கீழான விலக்கு இன்னும் 1.5 லட்சமாக இருக்கிறது. இதை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் வரி செலுத்துவோரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. 80D பிரிவின் மூலம் 60 வயதுக்கும் குறைவானவர்களுக்கு மருத்துவ காப்பீட்டுக்கான விலக்கை 25,000 50,000 உயர்த்தவும் 60 வயதுக்கு மேலான மூத்த குடிமகன்களுக்கு 50,000 ரூபாயாக உள்ள விலக்கை 1 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மக்களவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. இந்திய தேர்வுகளை ஃப்ராட் என ராகுல் காந்தி விமர்சித்த நிலையில் உரக்க பேசுவதால் உண்மையாகிவிடாது என அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மக்களவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு 7 ஆண்டுகளில் 70 முறை வினாத்தாள்கள் கசிந்துள்ளதாக
விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டினார். Sir, in light of the severe breach in the examination process and the significant impact of over 24 lakh students, does the minister accept the responsibility for these failures? Given the gravity of the situation, the uphold accountability and integrity of the office, will the minister consider resigning? இதற்கு பதிலளித்த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தேசிய தேர்வு முகமை உருவாக்கப்பட்ட பிறகு 240 தேர்வுகள் நடத்தப்பட்டு 4.5 கோடி பேர் தேர்வு எழுதியதாக குறிப்பிட்டுள்ளார். There is no evidence of paper leak in last 7 years in any numbers. So there are incidents. Already this case, right now, Speaker sir, this case is going in front of Honorable Supreme Court. All the things has come out. தொடர்ந்து பேசிய திமுக எம்பி கலாநிதி வீராசாமி, நீட் தேர்வால் ஏராளமான மாணவர்கள் உயிரிழந்தும் மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாது கண்டனத்திற்கு உரியது என்றார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான், நீட் தேர்வை கொண்டுவர காரணமாக இருந்தவர்கள் தற்போது அரசியல் காரணங்களுக்காக மாற்றி பேசுவதாக விமர்சித்தார். பின்னர் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, நீட் பிரச்சனையின் அடிப்படை கூட மத்திய அமைச்சருக்கு புரியவில்லை என்று சாடினார். That there is a very serious problem in our examination system. This is not just a question of NEET, it is in all the major examinations. Now, the minister has blamed everybody except himself. Right? I don't even think he understands the fundamentals of what is going on here. आप प्रश्न क्या है आपका? There are millions of students in this country who are extremely concerned at what is going on and who are convinced that the Indian examination system is a fraud. That is what is at stake here. Millions of people believe that if you are rich and if you have money, you can buy the Indian examination system. And by the way, இதற்கு கண்டனம் தெரிவித்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான், உரக்க பேசுவதால் பொய் உண்மையாகி விடாது என்று ராகுல் காந்தியை சாடினார். बाकी ये कहना चिल्लाने से सच झूठ नहीं हो जाएगा साहब ये जो कहा गया देश की अभी की एग्जामिनेशन सिस्टम रबिश है सर, इससे दुर्भाग्यजनक बयान देश की नेता प्रतिपक्ष का कुछ नहीं हो सकता है सर, मैं कठोर शब्द से इसको निंदा करता हूँ. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவை என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய நிலையில் அரசு எதையும் மறைக்கவில்லை என்று தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார்.